அடுத்ததாக மற்றும் ஒரு சகோதரி ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. என்ன கேள்வி என்றா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் உள்ள ஆழ்ந்த அன்பின் காரணமாக அவர்கள் மீது அடிக்கடி ஸலவாத் சொல்வதன் மூலம் அவர்களுக்கு நெருக்கம் பெறவும் அவர்களை கனவில் காணும் பாக்கியம் கிடைக்கவும் நாம் விரும்புகிறோம். யார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் காண்கிறார்களோ அவர்கள் உண்மையிலேயே அவர்களையே கண்டார்கள். ஏனெனில் ஷைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வடிவத்தில் தோன்ற முடியாது என்று சஹீஹான ஹதீஸை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த நிலையில் ஒரு நபர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் ஒரு முறை அல்லாமல் பல முறை கண்டால் அந்த கனவுகள் அனைத்தும் அவர்களையே குறிக்கின்றன, அதாவது ரசூலாவையே தான் அந்த கனவு குறிக்கிறது என்று தெளிவாக உணரப்படும் பட்சத்தில் அந்த ஹதீஸின் உண்மையை நம்பி அதனால் மகிழ்ச்சி அடைவது அனுமதிக்கப்படுமா? இத்தகைய கனவுகளை அல்லாவின் கருணையின் அடையாளமாகவும் ஒரு அழகிய அருளாகவும் கருதலாமா என்று கொழும்பை சேர்ந்த ஒரு சகோதரி ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. அதாவது என்ன கேட்கிறாங்கண்டா, சுருக்கமாக ரசூலுல்லாவை முஸ்லிம்களுக்கு கனவில் காண முடியும் என்று அந்த சகோதரி நினைக்கிறாங்க. காண முடியும். அப்படி ரசூலுல்லாவை அடிக்கடி கனவுல கண்டா ரசூலுல்லாவை கனவுல காண்றது ஒரு பாக்கியமா இல்லையா? அதுக்காக வேண்டி நாங்கள் அதிகமாக ரசூலுல்லா மீது ஸலவாத் சொல்லி கொண்டு இருக்கும்போது கனவுல அடிக்கடி ஒருவரை கண்டுபடுகிறது. அந்த நபர் கண்டிப்பாக அல்லாவின் தூதராகத்தான் இருக்க வேண்டும் என்ற அந்த அழகான காட்சி, அழகான தோற்றம், சரியாக முகத்தை காண முடியாவிட்டாலும் இந்த காட்சி அடிக்கடி வருகின்ற நேரத்தில் இது கண்டிப்பாக அல்லாஹ்வின் தூதராகத்தான் இருக்க வேண்டும். எனவே அல்லாஹ்வின் தூதரைத்தான் நான் கண்டேன் என்று நான் முடிவு செய்யலாமா? அல்லாஹ்வை தூதரை கனவில் காணலாம் என்று ஹதீஸ் இருக்குது தானே, எனவே நான் கண்டதும் அல்லாஹ்வின் தூதரை என்று சொல்லி நான் முடிவு செய்து இதை அல்லாஹ்வின் கருணையாகவும் எனக்கு மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயமாகவும் நிகழ்வாகவும் நான் எடுத்துக்கொள்ளலாமா என்று தான் அந்த சகோதரி கேள்வி கேட்கிறாங்க. பொதுவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முஸ்லிம்கள் அளவுக்கு அதிகமாக நாங்கள் நேசிக்கின்றோம். ரசூலாவை யாருக்காவது நேசிக்காமல் இருக்க முடியுமா? ஒரு முஸ்லிமாக இருந்து அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூமின்களுக்கு தங்களுடைய உயிரையும் விட மேலானவர்கள். ரசூலுல்லாவை ஈமான் கொள்ளாத வரைக்கும் நம்முடைய பிள்ளைகளை விட, பெற்றோர்களை விட, உலக மக்கள் அனைவரையும் விட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்காத வரைக்கும் நாங்கள் மூமீன்களாகவே கருதப்பட மாட்டோம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லா மீது நேசம், ஹுப்புன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பது, நபிகளார் மீது நேசம் வைப்பது என்பது ஒவ்வொரு முஸ்லிமின் மீது ஒரு கட்டாய கடமையாக இருக்கிறது. அதற்காக வேண்டி ஹுப்புன் நபி என்ற பேர்ல மௌலித் வரிகளை பாடுவதும் திக்ருகளை வைத்துக் கொள்வதும் ரசூலுல்லாவை கனவுல காண்றதுக்கான ஏற்பாடுகளை செய்து தருகிறோம் என்று சில மகான்கள், சேகுநாயங்கள், அவுலியாக்கள் சொன்ன வழிமுறைகள் என்ற பெயரில் ஏதாவது ஒன்று செய்வார்கள் என்று சொன்னால் அது மார்க்கத்தின் வழிகாட்டல் அல்ல. ரசூலுல்லாவை நேசிக்கணும் எப்படி என்று சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை பின்பற்றுவதில் தான் நபிகளாரை நாங்கள் நேசிப்பதை நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்பது ஒரு தனி விஷயம். குறித்த சகோதரி என்ன கேட்கிறாங்க, நாங்கள் ரசூலுல்லாஹ் மீது இவ்வளவு நேசம் வைக்கிறோம் தானே, ரசூலுல்லாவை கனவுல காண்ற அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்காதா? அந்த வாய்ப்பு நமக்கு இல்லையா? இப்ப ரசூலுல்லாவை இவ்வளவு நேசிக்கிற, ரசூலுல்லாவுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் அணு அணுவாக பின்பற்ற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு முஸ்லிமுக்கு ரசூலுல்லாவுடைய வாழ்க்கையில ரசூலுல்லா எப்படி வாழ்ந்தாங்க, அந்த முகம், பரிசுத்தமான அந்த முகம் எப்படி இருந்தது, ரசூலுல்லாவுடைய அந்த தோற்றம் எப்படி இருந்தது என்பதை விளங்கிக் கொள்வதற்கு, நேரடியாக பார்த்து கொள்வதற்கு, கனவின் மூலமாக கூட அதை விளங்கிக் கொள்வதற்கு, கண்டு கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அது உண்மையிலே ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயம் என்று அனைத்து முஸ்லிம்களும் நினைப்பார்கள். வாஸ்தவம் தான். ஆனா அந்த சகோதரி குறிப்பிட்ட ஹதீஸ்ல ரசூலுல்லாவை கனவில் பார்க்கலாம் என்ற மாதிரி ஒரு கருத்து இருப்பதாக அவர்கள் குறிப்பிட்டார்களே, அப்படிதான் அந்த ஹதீஸில் இருக்கிறதா? சஹீஹ் புகாரியில 6197வது ஹதீஸை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? சம்மு பிஸ்மி, என்னுடைய பெயரை நீங்கள் உங்களுடைய பெயராக வச்சுக்கோங்க, முகமது என்ற பெயரை வைக்க சொல்லி ரசூலுல்லாஹ் வலியுறுத்தி இருக்கிறாங்க. வலா தக்தனு பி குன்யதி, என்னுடைய குன்யத்தை வைக்காதீங்க, அபுல் காசிம் என்ற என்னுடைய சிறப்பு பெயரை நீங்கள் வைத்துக் கொள்ளாதீர்கள். வமன் ரஆனி ஃபில் மனாமி, இதுதான் சப்ஜெக்ட். வமன் ரஆனி ஃபில் மனாமி, யார் என்னை கனவில் காண்கிறாரோ, ஃபகத் ரஆனி, அவர் என்னைத்தான் கனவில் கண்டிருக்கிறார். ஃபஇன்ன ஷைத்தான லா யதமஸ்ஸலு ஃபீ சூரதி, ஏனென்றால் ஷைத்தான் எனது தோற்றத்தில் காட்சியளிக்க மாட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஆதாரபூர்வமான செய்தியாக இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியில் என்ன வருது? யாராவது ஒருவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் கண்டால் ரசூலுல்லாவை தான் கண்டாங்க. ஏனா
ஷைத்தான் வந்து ரசூலுல்லாஹ்வுடைய தோற்றத்துல வந்து, பேரை சொல்லி அல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய தோற்றத்துல வந்து இதா முஹம்மது ஆகிய நான் வந்து விட்டேன் என்று சொல்லி ஷைத்தான் என்ன செய்ய மாட்டான், ரசூலுல்லாஹ்வுடைய தோற்றத்தை ஷைத்தான் எடுத்து வரமாட்டான் என்று சொல்லி இந்த ஹதீஸ் சொல்வதனால கனவுல வந்த ஒருத்தர் நான் தான் அல்லாஹ்வின் தூதர் முஹம்மத் என்று அறிவித்தால் அது கண்டிப்பாக அல்லாஹ்வின் தூதர் தான் என்ற கருத்தை ஒரு சிலர் விளக்கம் அளிக்கிறார்கள். சில உலமாக்கள் மிம்பர் மேடைகளில் கூட இந்த நபிமொழிக்கு இந்த விளக்கத்தை பகிரங்கமாக கொடுத்திருக்கிறார்கள். உலமா சபையை சேர்ந்தவர்கள் கூட இந்த கருத்தில் தான் இருக்கிறார்கள். பல சுன்னத் ஜமாத்தை சேர்ந்த ஆலிம்கள் கூட இந்த கருத்தை தான் பிரச்சாரம் செய்கிறார்கள். ஆனா இது சரியான கருத்தா? இந்த ஹதீஸ் மட்டும் இருந்தால் இந்த கருத்து தான் சரி. ஆனா இந்த ஹதீஸ் மட்டும்தான் இப்படி வருதா? இல்ல, வேறு அறிவிப்புகளும் கனவு சம்பந்தமாக வருகிறது. என்ன வருகிறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே சஹீஹுல் புகாரியில 6993வது செய்தியில சொல்றாங்க, மன் ரஆனி ஃபில் மனாமி, யார் ஒருவர் என்னை கனவில் காண்கிறாரோ, ஃபஸயரானி ஃபில் யக்வதி, அவர் விழிப்பிலும் என்னை காண்பார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு, வலா யதமஸ்ஸலு ஷைத்தானு பி, ஷைத்தான் எனது தோற்றத்தில் காட்சி அளிக்க மாட்டான் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப யார் என்னை கனவில் கண்டாரோ அவர் என்னைத்தான் கண்டார் என்பதோடு நிறுத்தி கொள்ளாம என்ன சேர்த்துக் கொள்ளணும்? யார் என்னை கனவில் கண்டாரோ அவர் என்னைத்தான் கண்டார், மேலும் அவர் விழித்தவுடன், கனவு கண்டுட்டு தூங்கி முடிஞ்சு முழிச்சு கொள்வாங்களே, விழித்தவுடன் அந்த நாளில் என்னை அவர் நேரடியாகவே கண்டுவிடுவார். என்னை நேரடியாக கண்டு கொள்வதற்கான அந்த பாக்கியத்தை ஒரு மூமினுக்கு அல்லாஹ் வழங்குவதாக இருந்தா, ஒரு சின்ன பிரெடிக்ஷன், ஒரு முன்னறிவிப்பு என்ன தெரியுமா? ரசூலா கனவுல வந்து காட்சி அளிப்பாங்க. கனவுல வந்து காட்சி அளிச்சோன்னே, ஓ நான் அல்லாஹ்வின் தூதரை கனவில் கண்டு விட்டேனே, அப்படி என்றால் இன்னைக்கு நாள்ல நான் ரசூலுல்லாஹ்வை நேரடியாக மீட் பண்ண போறேன், எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்க போகுது என்றுதான் அந்த செய்திக்கு அர்த்தம். இவங்க என்ன பண்ணிட்டாங்க? கனவுல கண்டா ரசூலுல்லாஹ்வை தான் கண்டதாக ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அதோட நிறுத்துவது நபி வழியை பாதி அளவில் உள்ள உண்மையை சொல்வதாகத்தான் வரும். மீதி உண்மை என்ன? யாரு கனவுல கண்டாங்களோ ரசூலுல்லாஹ்வை தான் கண்டேன்னு கன்ஃபார்ம் ஆனால், கன்ஃபார்ம் பண்றது சம்பந்தமா நான் இப்ப பேசுறேன், எப்படி கன்ஃபார்ம் பண்றது. ரசூலுல்லாஹ்வை தான் நாங்க கண்டோம் என்றது முடிவானால் என்ன அடுத்த சருத்து என்ன ஹதீஸ்ல? ஃபஸயரானி, அவர் எதிர்காலத்தில், ஃபஸ என்ற வார்த்தை வந்தாலே எதிர்காலத்தை குறிக்கிறது. ஃபஸயரானி, அவர் எதிர்காலத்தில், அந்த அடுத்த செகண்டில், அந்த நாளில், அடுத்த கணத்தில், அல்லது அந்த நாளில் அடுத்த நொடிகளில், அடுத்த மணித்தியாலங்களில், அடுத்த நேரத்தில், ஃபில் யக்லதி, அவர் விழிப்பிலும் என்னை கண்டு கொள்வார். அப்ப கனவுல கண்டவர் ரசூலுல்லாஹ்வை நேரடியாக காண்ற வாய்ப்பை பெற்றுக்கொள்வார் என்று ஹதீஸ் சொல்வதாக இருந்தா, ஹதீஸுக்கு எப்படி நாங்க தஅவீல் செய்யணும், எப்படி நாங்க விளக்கம் கொடுக்கணும்? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல தான் ரசூலுல்லாஹ்வை நேரடியாக சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ரசூலுல்லாஹ்வை நேரடியாக சந்திப்பதற்கு வாய்ப்பு இருப்பவர்களுக்கு தான் ரசூலுல்லாஹ் கனவில் காட்சி அளிப்பது சம்பந்தமாக பேசி இருக்கிறார்கள் என்று தானே அர்த்தம். இந்த காலத்துல நாங்க ரசூலுல்லாஹ்வை கண்டதாகவே ஒரு வாதத்திற்கு வைத்துக் கொள்வோம். ரசூலோட தோற்றம் என்னென்றே தெரியும். முதல்ல ஒருத்தரை வந்து நான் கனவுல கண்டேன் என்று சொல்றதா இருந்தா, முதல்ல அவரை நினைவுல கண்டிருக்கணுமா இல்லையா? நான் வந்து ஒரு அப்துல் ரஹீமை கனவுல கண்டேன் என்று சொன்னா, அந்த அப்துல் ரஹீமை நான் நினைவுல கண்டிருக்கணுமா இல்லையா? அப்பதான் கனவுல அப்துல் ரஹீம் வந்து என்னமோ கிளை நிர்வாகம் சம்பந்தமா பேசி கொண்டு இருந்தாருன்னு எனக்கு விளங்கும். இல்லாட்டி யார் அவர் அப்துல் ரஹீம் என்றவரை யாரென்றே நான் கண்டதே இல்லை, அவர் கனவுல வந்தாராம், ஏதோ பேசிக்கொண்டு இருந்தாராம், இவர் தான் வந்தாருன்னு நான் எதை வச்சு முடிவு செய்வேன்? முன்கூட்டியே ஒருவரை நான் கண்டு இருந்தால்தான் கனவில் வரும்போது இன்னார் தான் கனவில் வந்தார் என்றது எனக்கு விளங்கும். இப்ப ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு அப்பால, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு பிறகு வாழ்ந்த மக்கள் ரசூலுல்லாஹ்வை நேரடியா கண்டிருக்கிறாங்களா? இல்ல. ரசூலுல்லாஹ்வை நேரடியா காணாம கனவுல வந்தது அல்லாஹ்வின் தூதர் தான் என்று எதை வைத்து முடிவு செய்வது? சமாயிலு திர்மிதியை வச்சா முடிவு செய்வது? அதுல ரசூலுல்லாஹ்வுடைய நேர்முக வர்ணனை இருக்கிறது. நேர்முக வர்ணனையில இருக்கின்ற அங்கு அடையாளங்களை வைத்து இது அல்லாஹ்வின் தூதர் என்று அப்படி முடிவு செய்யலாமா? அப்படி முடிவு செய்வதா ஒரு வாதத்துக்கு வைத்துக் கொண்டால் அப்படி முடிவு செய்ய இயலாது. ஏனென்றால் சில பேர் ரசூலுல்லாஹ்வை கனவுல கண்டதா சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ்வை கனவுல கண்டோம், வெள்ளேரெண்டு தாடியோட வந்தாருன்னு சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய தாடியில 14 நரைத்த முடிகள் தான் இருந்தன என்று ஹதீஸுகள்ல வரும். இவர் வெள்ளேரெண்டு தாடியில கண்டா மௌத்தா போயிட்டு 1400 வருஷமா பழுத்து இருக்கும் என்று சொல்ல வர்றாரா? என்ன சொல்ல வர்றாங்க? அப்ப வந்து புருடா விடுறது,
பொய்யை உட்டடிச்சு ரசூலாவை கனவுல கண்டதாக காட்டினால்தான் அவங்க சமூகத்தில் அந்தஸ்து மிக்கவர்களாக தங்களை காட்டிக்கொள்ள முடியும் என்பதற்காக வேண்டி இதை ஒரு தனக்கு கிடைத்த ஒரு அருளாக, ஒரு பாக்கியமாக, ஒரு நியமத்தாக மக்கள் மத்தியிலே காட்ட பார்க்கிறாங்க. ரசூலுல்லாவை கனவில் கண்டதாக இந்த காலத்தில் ஒருத்தர் வைத்து கொண்டால், ரசூல்லாவை தான் அங்க அடையாளங்களோட கண்டாங்கன்னு வைங்களே, அது ரசூல்லாவை தான் கண்டாங்க என்பதற்கு ஹதீஸ்ல அடுத்த வந்த கண்டிஷன் என்ன? நினைவில் இருக்கும் போது அவர் கண்டிருக்க வேண்டும். ஒரு வாதத்துக்கு ரசூல்லாவை கண்டதாக வைத்துக் கொண்டாலும் நினைவில் அவருக்கு காண்றதுக்கு வாய்ப்பு இருக்குதா? வாய்ப்பு இல்லை என்றால் அவர் கண்டது அல்லாவின் தூதரையா? அல்லாவின் தூதரை அல்ல. ஒரு அழகான தோற்றத்தில் ஒரு மனிதர் வந்தார், அது அல்லாவின் தூதராக ஆகிவிடுவாரா? அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான தோற்றத்தில் உள்ளவர்கள் தான். அதுக்காக ரசூலா மட்டும்தான் அழகான தோற்றத்தில் இந்த உலகத்தில் இருந்தார்களா? வேற யாரும் இருக்கவில்லையா? நம்மட கண்ணுக்கு அழகாக ஒருத்தர் விளங்கினால் அது அல்லாவின் தூதர் தான் என்று நாம் எப்படி முடிவு செய்வது? அப்படி முடிவு செய்வதாக இருந்தா ரசூலாவை நாங்கள் நேரடியாக பார்த்துருக்கணும். நாங்கள் நேரடியாக பார்க்கல. அப்போ ரசூலோட காலத்தில் யார் ரசூலாவை நேரடியாக பார்த்தாங்களோ அவர்களுக்கு தான் ரசூலா கனவுல வந்தார், ரசூலா தான் இது வந்தென்று விளங்கும். பிறகு அவர்கள் விழித்தவுடன் அந்த நாளிலோ மறுநாளிலோ ரசூலாவை நேரடியாக பார்க்கக்கூடிய அந்த வாய்ப்பையும் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் என்ற செய்தியைத்தான் இந்த செய்தி சொல்லுது. நமக்கு இந்த வாசல்கள் அடைக்கப்பட்டு விட்டன. ரசூலுல்லாவை கனவில் காண்பதனால் நமக்கு பாக்கியங்கள் கிடைப்பதாக நினைப்பதுதான் ரசூலுல்லாவை கனவுல காண்றதுக்கு முயற்சி செய்பவர்கள் அந்த முயற்சிக்கான காரணமாக இருக்கிறது. ரசூலுல்லாவை கனவுல கண்டதனால நமக்கு ஏதாவது அருள் கிடைக்கும் என்று அல்லாஹ் குர்ஆன்ல எங்கேயாவது சொல்லியிருக்கிறானா? ரசூலுல்லாஹ் ஹதீஸ்ல எங்கேயாவது சொல்லியிருக்கிறாங்களா? என்னை கனவில் கண்டால் உங்களுக்கு அருள் கிடைத்து விடும், நீங்க சொர்க்கவாசி ஆகிருவீங்க, நீங்க பாக்கியம் பெற்றவங்களா ஆகிருவீங்க என்று ரசூலுல்லாஹ் எங்கேயாவது சொல்லி இருக்கிறாங்களா? சொல்லி இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? அப்படி கனவுல பார்த்ததுனால அதற்காக வேண்டி நமக்கு கிடைக்கிற ஒரே சிறப்பு விழித்தவுடன் பார்ப்பதுதான், காண்பதுதான். அதை விட்டு அல்லாஹ்வுடைய அருளோ அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தோ அதனூடாக கிடைக்கும் என்பதல்ல. காரணம், ரசூலுல்லாஹ்வை நேரடியாகவே கண் முன்னாடியே பல வருட காலமாக பார்த்த அபூஜஹலுக்கு எந்த பாக்கியமும் கிடைக்கவில்லை. உத்துபா ஷைபா வலீதுக்கு எந்த பாக்கியமும் கிடைக்கவில்லை. அவர்கள் இஸ்லாத்துக்கு எதிரானவர்களாகவே இருந்தார்கள். அப்ப ரசூலுல்லாஹ்வை நேரடியாக கண்டதனாலதான் ரசூலுல்லாஹ் கண்டுட்டோம் எனவே பாக்கியம் கிடைச்சிருச்சு என்று அர்த்தம் இல்லை. நேரடியாக கண்டவர்களையே அல்லாஹ் யாருக்கு ஹிதாயத்தை முடிவு செய்யறானோ அவர்களுக்கு தான் அருள், மக்ஃபிரத், ஹிதாயத் கிடைக்குமே தவிர கனவுல கண்டதனால நமக்கு மக்ஃபிரத் கிடைக்கும், ஹிதாயத்து கிடைக்கும், ஞானம் கிடைக்கும். ரசூலுல்லாஹ் கனவுல வந்து நமக்கு சட்டங்கள் சொல்லித்தர முடியுமா? சொல்லித்தர முடியாது. அப்படி சொல்லி தந்தால் அது ரசூலுல்லாஹ் வந்து அப்படி சொல்லித்தரக்கூடிய நிலையில் இருப்பாங்களா? மார்க்கம் பூர்த்தியாகிருச்சு 5வது அத்தியாயத்துல 3வது வசனத்துல அல்லாஹ் சொல்லிட்டான். சொன்ன பிறகு ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு பிறகு ரசூலுல்லாஹ் வந்து கனவுல நமக்கு மார்க்கம் சொல்லி தந்தாங்க, அப்படி செய்ய சொன்னாங்க, இப்படி செய்ய சொன்னாங்க என்று சொன்னா அது மார்க்கம் ஆகுமா? மார்க்கம் ஆகாது. அடுத்தது, ஷைத்தான் ரசூலுல்லாஹ்வுடைய உருவத்துல வரமாட்டான் தானே, அப்ப ரசூலுல்லாஹ் எங்களுக்கு காணலாம் தானே என்று வாதம் வைப்பாங்க. ஷைத்தான் ரசூலுல்லாஹ்வுடைய உருவத்தில் வரமாட்டான் என்று தான் ஹதீஸ்ல இருக்குது. ரசூலுல்லாஹ்வுடைய பேரை சொல்லி வரமாட்டான் என்று ஹதீஸ்ல இல்ல. ஷைத்தான் வேறொரு அழகான மனிதருடைய உருவத்தை எடுத்து, முஸ்லிம் அல்லாத ஒருவருடைய உருவத்தை எடுத்து கூட ரசூலுல்லாஹ்வுடைய பேரை பயன்படுத்தி நான் தான் அல்லாஹ்வின் தூதர் என்று சொல்லலாமா இல்லையா? அந்த ஹதீஸ்ல என்னுடைய தோற்றத்தில் ஷைத்தான் வரமாட்டான் என்று தான் இருக்கிறது தவிர என்னுடைய பேரை சொல்லிக் கொண்டு ஷைத்தான் வரமாட்டான் என்று இல்லை. எனவே இது எல்லாம் கனவில் அல்லாஹ்வின் தூதரை காண்பதற்குரிய ஆதாரமாக இல்லை. ரசூலுல்லாவை நாங்கள் மறுமையில் சந்திக்க விரும்ப வேண்டும் என்று சொன்னால் ஷிர்க் இல்லாமல் இருக்க வேண்டும். ஷிர்க் செய்யக்கூடாது. எந்த நிலையிலும் ஷிர்க் செய்யாதவர்களாக நாங்கள் உறுதியாக வாழ வேண்டும். அடுத்தது, பித்அத்துகள் இல்லாமல் குர்ஆன் சுன்னால எது உள்ளதோ அதை மார்க்கமாக ஏற்றுக்கொண்டு நாங்கள் வாழ்ந்து மரணித்தால் ஹவுலுல் கௌசரிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மறுமையில் மனிதர்களின் தலைவராக ரசூலுல்லாஹ் நிற்கும் போது, அனைத்து மனிதர்களுடைய தலைவராக ரசூலுல்லாஹ் நிற்கும் போது அந்த தூதரின் மூலம் நாங்கள் நீர் தடாகத்தில் நீர் புகட்டப்படுவோம். அதுதான் நமக்கு தேவை. இங்க உலகத்துல கனவுல கண்டு கிரேட ஒஸ்தி கொண்டு இங்க நானும் ஞானி என்று சொல்லி எனக்கு பின்னாடி ஒரு கூட்டத்தை உருவாக்கி கண்மூடித்தனமாக என்னை பின்பற்றக்கூடியவர்களை உருவாக்காமல் மறுமையில் அல்லாஹ்வின் தூதருடன் உண்மையான தோழமை கொள்ளக்கூடிய அந்த ஷிர்க் பித்அத் இல்லாத ஒரு காரியத்துல தான் நாங்கள் ஈடுபட வேண்டும் என்பது அந்த கேள்வி கேட்ட சகோதரிக்கு பதிலாக நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம்.